ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெசிபி போடுறேன் பாருங்கள். ஆயில் ஊற்றிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. அடுத்தது பிரியாணி தேவையான பட்டை, லவங்கு, சோம் எல்லாம் போட்டுக்கிறேங்க. பார்த்துக்கங்க, ஏலக்காய்லாம் என்னென்ன போடணும் நீங்களா பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க பீஸாக. அது போட்டு நல்லா நம்ம வதக்கணுங்க. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது கொஞ்சம் வதக்கிருக்குங்க. வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு நம்ம சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேங்க. நல்லா வதக்கணுங்க. வதக்கின பிறகு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேங்க. அதையும் தக்காளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது வதக்குங்க. தக்காளி வதக்கின பிறகு கொஞ்சம் மூடி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், சிக்கன் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் சேர்க்குறேன். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கல் உப்பு சேர்க்குறேன். அது போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சம் மூடி போடுறேன். அப்புறம் எடுத்துட்டு நான் தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிறேங்க. அதை ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்ற பிறகு நம்ம வந்து கொதிக்கணும். மூடி போடாத வரைக்கும் மூடி போடுறோங்க. கொச்ச பிறகு அரிசி வந்து அளந்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா நான் கிண்டி விடுறேங்க. ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடுறேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியான பிறகு நம்ம திறந்து பார்த்துருங்க. நம்மளுக்கு தெரியும் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு. தண்ணியில் பாருங்கள் லைட்டாக இருக்கும். நம்ம திருப்பி மூடி போட்டுடலாம். அதை இன்னும் கொஞ்சம் கழிச்சிட்டு பாருங்கள் ஃபினிஷ் ஆக போகுது. நான் நெய் ஊற்றுறேங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர் போட்டு சேர்த்து அப்படியே மேலே லைட்டாக இது பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சிக்கன் பிரியாணி 65 ஆனியன் ரைத்தா டுடே சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.